சொந்த ஊர் செல்லும் மக்களால் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்த கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியன் அங்கிருந்து இணைகிறார். செல்வசூரியன், சென்னையில ஷாப்பிங் செய்யற இடத்துல எல்லாம் மக்கள் கூட்டம் குறைவா இருக்கு. ஏன்னா அவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதுதான் அதற்கு முக்கிய காரணம் என்று அனுமானித்தோம். அப்படித்தான் இருக்கா? கிளாம்பாக்கம் என்பது தற்போது களை கட்ட தொடங்கி இருக்கிறது. சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் தற்போது கிளாம்பாக்கத்திற்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கும் இந்த தீபாவளி நேரத்தில். அதுதான் தற்போது நம்ம பார்த்து வரோம். கூட்டம் என்பது தற்போது அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலைதான் என்பது இருக்கிறது. இதனை முன்கூட்டியே கணித்த அரசு பார்த்தோம் என்றால் நேற்றிலிருந்தே சிறப்பு பேருந்துகளை இயக்க தொடங்கிவிட்டாங்க. சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக பயணிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக 20,378 பேருந்துகள் போக்குவரத்து துறை சார்பில் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த பேருந்துகள் என்பது 16/10/2025 முதல் 19ஆம் தேதி வரை, அதாவது தொடர்ச்சியாக 4 நாட்கள் அந்த பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. அந்த சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நேற்று 2092 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு இருந்தன. அதில் கூடுதலாக, அதாவது முன்பதிவு இல்லாமல் வரக்கூடிய மக்கள் பயணிப்பதற்கு ஏதுவாக 761 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு இருந்தன. மொத்தமாக பார்த்தோம் என்றால் 2853 பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தது. அந்த பேருந்துகளில் 1,28,275 பொதுமக்கள் பயணித்திருந்தாங்க. தற்போது பார்த்தோம் என்றால் அந்த பேருந்துகள் பயணிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் இப்போ நம்மகிட்ட இருக்காங்க. மேம் சொல்லுங்க, பஸ்லாம் வருதா? கரெக்டா எங்க இருக்குன்னே தெரியல, ஒழுங்கா ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க எங்க போகணும்? கும்பகோணம் போகணும். பஸ் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல, பண்ணணும். இல்ல, புக் பண்ணாதவங்களுக்கு இங்க போறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல கேட்டு பாத்தீங்களா? இல்ல, கேட்கணும். ஏன்னா இப்போ ஒழுங்கா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இனிமே தான் கேட்கணும். சரி, ஓகே. நீங்க சொல்லுங்க, பஸ்லாம் கரெக்டா டயத்துக்கு வருது. எந்த ஊருக்கு போகணும் நீங்க? விழுப்புரம். பஸ் புக் பண்ணிட்டீங்களா? அதுல இந்த ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஏற்பாடுகள் கரெக்டா செஞ்சிருக்காங்களா? உங்களுக்கு ஏதுவா இருக்கு? இன்னும் கால் பண்ணல. பஸ் எங்க நிக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். பேருந்து தற்போது வரைக்கும் எளிதாக கிடைப்பதாகவும் இருந்தபோதும் முன்பதிவு இல்லாமல் பயணிக்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அங்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் சற்று சிரமமான சூழல் தான் இருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி செல்வசூரியன்.